ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சங்கரபாண்டி தடுத்துட்டு இருக்கான். கோர்ட்லயும் தோத்துட்டோம். எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணலாம். அவசியமே இல்லை. 20 வருஷமா நாமதா ஜெயிப்போம் சொன்னீங்களே, பேதாச்சு. அந்த பாஷா ஜெயிஸ்டா நாமெல்லாம் தலை குடிச்சு வந்து நிக்கிறோம். வெளில போங்க. டேய் வெளில போ. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயா, சனி 4ஆம் பாதம், ராகு காலம், கேது சரியில்லை, டோட்டல் டிசாஸ்டர். அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. பூகம்பம், சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகு கேது அவ்வளவு டேஞ்சர். இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணும்னா என்ன பண்ணணும்? மகாச்சண்டி யாகம் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமாங்க, இவர் சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுது. நல்லது, ஏற்பாடு செய்யுங்க. சூப்பர். இனிமே உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும். மேனேஜர் பாண்டியராஜுக்கு ஆஹா, விக்ரமாதித்த மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விக்ரமாதித்த மகாராஜா. நீங்க நடிச்ச படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன். நீங்க ஸ்கிரீன்ல என்டர் ஆன உடனே கையில இருக்கிற படத்தை எடுத்து எவ்வளவு நான் வீசி இருப்பேன். டேய் சார், பாத்தியாடா விக்ரமாதித்த மகாராஜா டிவியே? இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார் தான். அப்ப உங்களது இல்லையா? டிவினா எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, ஒனிடா டிவி மட்டும் இல்லடா. டிவின்னா தீரம் வீரம் எல்லாம் நிறைஞ்ச எங்க விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி இருக்கணும்டா. யோ பாண்டியராஜ், பெரியய்யா உன்னை கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா பாண்டியராஜ், யாகம் நடத்துனா வீட்டுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மந்திர தந்திரம் தெரியாத மாங்கா பையன். சரி, யாகம் யாரு நடத்த போறா? நான் தான் நடத்த போறேன். நீ குறுக்க வராம இருந்தா போதும். நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு. பாண்டியராஜ், நீ என்ன அவமானப்படுத்துற. சரி, எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? இவர் சொல்றதுல இருந்தே தெரியுது இவர் இன்னைக்கு வரைக்கும் யாகமே பண்ணது இல்லைன்னு. ஐயா, யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்கள நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க. இருட்டு கமனாட்டி. நல்லது, யாக பொறுப்பு உங்களுடைய. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சுட்டல குட்டக்கழுதை. யார் அது? ஹலோ, நான் வீரபாண்டி ஐயாவுடைய மேனேஜர் பேசுறேங்க. என் பேர் பாண்டியராஜன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்டரை முதல்ல சொல்லுங்க. அது வந்து ஒண்ணு இல்லைங்க, எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும். ஐயோ, நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன். அங்கதான் பணியில வெள்ளச்சி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேபாள மன்னர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 புரோகிதர்களை வச்சு என் தலைமையில இங்க யாகம் நடக்க போறதுன்னா. ஐயோ, என்னங்க இது? ஆமா, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னா, என்னோட ஒரே பிள்ளையாண்டா கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சுட்டு இருக்கான். காலேஜ் பையனா? அவனுக்கு யாகம் நடத்த தெரியுங்களாங்க? ஃபென்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா. நீங்க தைரியமா அவனை அழைச்சிட்டு போங்க. டேய் கிருஷ்ண சாஸ்திரி, நீ அடிச்ச டேவிட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமடா. அவர்தான் வந்திருக்காரு, உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. இத்து போன துருப்பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான். இவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? எல்லா போலீஸும் ஆறடி இருக்க மாட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க. டேய், அந்த சொம்பு நேரம் தான் வருது. முதல்ல எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. ஹலோ 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 ஹலோ, இருங்க. உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி? Who is the கிருஷ்ண சாஸ்திரி? எதுக்குன்னா யாகம் வளர்க்கதா? யாகம்னா என்கவுண்டர், போலீஸோட கோட் லாங்குவேஜ். அப்ப உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சார், உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஒண்ணு பண்ணுங்க, சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க. கூப்பிட்டா சுலைமான் வருவாரா? கிருஷ்ண சாஸ்திரி வருவான். சுலைமான கூப்பிட்டா கிருஷ்ண சாஸ்திரி வருவாரா? வை? அவனுக்கு யாகம் ஓமன்னா அலர்ஜி சார். ஓ, ஐ சி. இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான், சல்மான் கான் அலையறாங்கல்ல, அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுட்டான். போறோம், அவன் கேரக்டர் மொத்தமா புரிஞ்சு போச்சு. அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டுறேன். சுலைமான்! அப்படியே இருக்கா ஐயா? எஸ், சுலைமான் ஹியர். ஆஹா, உங்க முகத்துல அப்படியே ஒரு மகா தேஜஸ் தெரியுது. நமஸ்காரம் கிருஷ்ண சாஸ்திரிகள். கிருஷ்ண சாஸ்திரியா? நான் சுலைமானுங்க. அதேதாங்க, சுலைமான் அலேஸ் கிருஷ்ண சாஸ்திரிகள். அலைஸும் இல்ல, ஃபுல் டாஸும் இல்ல. ஐ எம் சுலைமான். சுலைமான் பேர்ல என்னங்க இருக்கு? சிவாஜி ராவ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரே நாளடைவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகலையா?
திலீப்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரே பேரை மாத்தி இசை புயலியா ரஹ்மானாலியா அந்த மாதிரி நடத்தி யாகம் நடத்துங்க. இப்பெல்லாம் முஸ்லிம் கூட யாகம் நடத்துறாங்களா? முஸ்லிம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பிராமினான நீங்க வந்து நடத்துங்க சுவாமி. நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது? நானே சொந்தமா சொல்றேன். உன் முடிவுலாம் கேட்க முடியாது. போய். ஏய் தம்பி தம்பி, இது ஒண்ணு தேங்காய் மூடி வியாபாரம் இல்ல தம்பி, பெரிய பட்ஜெட். யோ யாகம் பாகம் முடியா? நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்ல தெரியுமா? யார் வீட்ல எனக்கு இல்லையா? முடியா? ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்ல. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். எனக்கு தெரியுங்க, பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு. கிருஷ்ண சாஸ்திரி தானே உங்களுக்கு வேணும், நான் காட்டுறேன் வாங்க. பெரியவங்களோட விளையாடுறது போதும். ஐயா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரி. சும்மா விளையாட்டா உங்களாண்ட ஒரு பொய் சொன்னனே தவிர யாகத்தை நானே கிட்ட இருந்து முடிச்சு தந்துடுறேன்னா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்ப என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு டேட் சொல்லட்டுமா? நல்ல வெயிட்டா கவனிக்க சொல்றேன். சந்தோஷமா வந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க. சூப்பர்ண்ணா. ஏய் சாரி சாரிடா. ஜமீன் வீரபாண்டிங்கிறது வேற யாரும் இல்லடா, என் சொந்த மாமாடா. அப்படியா? இந்த யாகம் பேர் சொல்லி அந்த வீட்டுக்கு போய் என் 2 குடும்பத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் உங்க மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா மாமா ஓகே சொல்லுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்கம்மா. நான் போறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. நான் ஜெயிச்சனா நம்ம 2 பேருக்கு தான் லாபம். என்னது? எனக்கு என்ன லாபம்? சரி எனக்கு தான் லாபம். சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. உங்க அப்பாவே கேளு. அப்பாப்பா நீங்களாவது ஒத்துக்கலாம்ல? சரி, எந்த ஆட்டமா இருந்தாலும் நீ தான் ஜெயிக்கணும். 100% நான் தான் ஜெயிப்பேன். ஆஃப் சைடு ஓகே, லெக் சைடு கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓம் நமச்சிவாய. ஃபர்ஸ்ட் பால்லி அவுட் ஆயிடணும். பொசிஷன் பொசிஷன். டேய் அபிஷோ, எவ்வளவு நேரம்டா பந்த தேய்ச்சிட்டே இருப்ப? நோக்கு தொட அரிக்கிறதா என்ன? சீக்கிரமா பந்த போட்டு துள்ளடா, ராவுகாலம் வந்துற போது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. வேகமா வீசினா தானே ஸ்டெம்ப் 2ஆ உடையும். அதுக்கு தான் பிளான் பண்றேன். ரெடியா இருங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஓம் சர்வவிக்னோபவ சாந்தயே ஓம் நமச்சிவாய. சதிவர்ணம். பந்து எங்க போச்சு காணமே? அண்ணா பால் என்னோட பந்த கையில புடிச்சாதான் அவுட். புடிச்சா எப்படிடா அவுட் ஆகும்? முடியாது. அவுட் அவுட் தான். அவுட். அப்பா நிறுத்துங்க. போங்காட்ட ஆடாதீங்க. பேட்டை கொடுத்துட்டு வெளிய போங்க. என்ன சுவாமிகளே 2020யா? இல்லப்பா எம்டி. கல்யாண காது குத்து எதுவும் இல்லாம வேஸ்டா இருக்கும். டைம் பாஸ். வாய மூடுடா. ஆடி மாசம் இல்லையோ அதனால தான் ஃப்ரீயா இருக்கும். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு யாகம் நடத்தணுங்க. என்ன மாதிரியான யாகம் நடத்தணும் உங்களுக்கு? மகாச்சண்டி யாகம் நடத்தி தரணும். ஆஹா, பேஷா பண்ணிடலாம். அதுல ஒரு சின்ன சேஞ்சுங்க. என்னது? யாகத்தை நீங்க நடத்தணும். ஆனா அது இவன் நடத்துற மாதிரி இருக்கணும். குருசாமி இவனுங்க தத்தி பிராமணனுங்க. இவனுங்களுக்கு மந்திரம் வராத போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட வந்திருக்கானுங்க. அடப்பாவீங்களா, வெட்டியா மேட்ச் ஆடிட்டு இருந்தீங்களே, வேலை கொடுக்கலான்னு வந்தா என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏய் வாடா வேற டீம் பார்க்கலாம். வா வா. இருங்க. பாத்தியாடா, உன்னால விக்கெட்டே போயிடும் போல இருக்க. யாகம் எங்க நடத்தணும்னு சொல்லுங்க. மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டியில. என்ன இப்படி ஓடி வர? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா? காய்கறி பக்கத்துக்காக மார்க்கெட் போனேம்மா. அங்க சங்கர பாண்டியோட மகன் என்கிட்ட தப்பா நடந்துக்கப்பட்டா. அவன்கிட்ட இருந்து தப்பா ஓடி வந்துட்டேம்மா. ஏய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விடுடா. டேய் ஏய் விடுங்கடா. என்ன நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டீங்க. என் அப்பா யார் தெரியுமா? சங்கர பாண்டே. ஆரம்பமே வயித்த கலக்குதுடா. என்ன விட்டுறா. சும்மா இரு, நான் தான் இருக்கேன். ரொம்ப கூடாச்சு உனக்கு. படிங்கடா மொட்டை. என்னப்பா அது? அந்த ஆளுக்கு எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க? ஒருவேளை சைடு பிசினஸோ? அவன் எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு மேல கைய வச்சிட்டான். அதனாலதான் மொட்டை அடிக்கிறாங்க. ஓ அப்ப உங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கா. அவன் கையை வெட்டிடுவாங்க. மொத்தத்துல வேலைக்காரிக்கு தான் சேஃப். ஜாக்கிரதா, உனக்கு வாய் ரொம்ப நீளம். நீங்களும் சின்ன வயசுல அப்படித்தானே? நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஒட்டதான் அடிச்சிருக்காங்க, திரும்பவும் உழைச்சிரும் நினைச்சிட்டு இருப்பேன். இனிமே பொண்ணுக்கு விஷயத்துல தலையிட்டா தலை தூண்டா போயிடும். போடா. ஐயா, யாகம் நடத்துறதுக்கு ஐயருங்க வந்திருக்காங்க. சலாம் நமஸ்காரங்க. என்ன ஒரு தேஜஸ். சாட்சாத் அந்த ஆதிசங்கரரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அல்லாஹ் செய்ய. அல்லல் தீக்கிற அந்த ஆண்டவனோட செய்யணும்.
இவரு அக்ரஹார நரசிம்ம சாஸ்திரியோட பையன் கிருஷ்ண சாஸ்திரி. நமஸ்காரம். இவர்தான் எங்க ஐயா வீரபாண்டி ஐயா. மாமாவும் தெரியும், ஜமீன் வீரபாண்டி ஐயா. இவங்க 2 பேரும் ஐயாவுடைய தம்பிங்க. இவங்க ஐயாவுடைய சம்சாரம். இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் காட்டி தேவையான ஏற்பாடு ஆகட்டுங்க. இதான் என்னோட வீடு. அம்மா அபர்ணா. என்னங்கப்பா? ஐயோ நான் இல்ல அப்படி சொல்லலடா. ஏய் சுலைமான், அம்மா எங்க மாமா. இவரே கிருஷ்ண சாஸ்திரி, இவரே அவருடைய அசிஸ்டன்ட் ராகவையா சாஸ்திரி. இவங்க 2 பேரும் உங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அப்படியா? எங்க காலேஜ்ல படிக்கிறாரு? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு அவளுக்கு கண்ணு வேலை செய்யாது, காது மட்டும் தான் வேலை செய்யும். அதனாலதான் இவனுக்கு 2 பேரும் பாத்துருக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய. எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணை பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா, இந்த ஆளு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. டேய் ஏகலிங்கம், கொஞ்ச நாளாவே உன் பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா. டீனேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்படியே செய்றேன்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாஸ்திரிகளே. என்னங்க இது? அல்லாஹு அக்பர்னா தீர்க்காசாயிருன்னு வாழ்த்துறார் சார். ஓஹோ, ஏன் அவ்வளவு சீக்கிரம் டென்ஷன் ஆவறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க சுலைமான் சாஸ்திரி அவர்களே. நீங்க பயப்படவே வேணாம், யாரும் இங்க இல்ல. ஆமா, எதுக்கு இந்த வேஷம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கேன். இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அபர்ணா. எது எப்படி இருந்தாலும் சுலைமான் சாஸ்திரிகள் யாகெல்லாம் எப்படி பண்றாருங்கறத பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பேட்மிண்டன் காம்படிஷனுக்காக கோயம்புத்தூருக்கு போறேன். வெரி குட் வெரி குட். அல்லாஹ் ஆசீர்வாதம் நோக்கு உண்டு போ. வெட்ட வேண்டியது மரத்தை இல்லடா, அந்த வீரபாண்டியனை. போடுறப்பா, அவனை விட மாட்டேன். அடிச்சு இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பண்ணிட்டான். ஒரு பஞ்ச பரதேசி பொண்ணோட கைய பிடிச்சிருத்தான்னு இன்னைக்கு என் தம்பியோட தலைய மொட்டை அடிச்சிட்டான். நான் அவனை உயிரோட விட மாட்டேன். வாட் a wonderful sound. யோ சுவாமி, என்ன செய்ற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போங்க. Thank you. அம்மா, எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு நாங்க வந்தீங்க? யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். ச்சே, செம்ம சூப்பரா இருக்கா. ஏய், காவி துணியை காய வேடானா காவியம் பண்ணிக்கிறியா? நூல் விட்டு பார்த்த ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை எகிறிடும். அப்படியெல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகிர் தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்கே. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும்.
நமஸ் இல்ல நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானி சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க.